அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பாதைகளில் அமருவதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, அல்லாஹுவின் தூதரே, அங்கு அமருவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை, அவைதான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சபைகள் என்று மக்கள் கூறினர். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியென்றால் அங்கு அமரும் பொழுது நீங்கள் பாதைகளுக்குரிய உரிமைகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாதைகளுக்குரிய உரிமைகள் என்றால் என்ன என்று மக்கள் கேட்க, அங்கு அமரும் பொழுது அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்வது, வீதியில் நடந்து செல்பவர்களுக்கு சொல்லாலோ செயலாலோ துன்பம் தராமல் இருப்பது, சலாமுக்கு பதிலுரைப்பது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது ஆகியவை பாதைகளுக்குரிய உரிமைகளாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2465. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொது இடங்களில் ஒன்று கூடி நிற்கக்கூடிய ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக அழகிய, எளிமையான, பயன் தரக்கூடிய உபதேசங்களாக இவை அமைந்திருக்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனவே இது முஸ்லிம்களுக்கான அறிவுரை என்று யாரும் தவறாக எண்ணக்கூடாது. உலகில் உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் இது பொருந்தக்கூடிய அறிவுரை. எனவே நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் என்று அனைவருக்கும் நாம் இது போன்ற நல்ல தகவல்களை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலம் ஒரு நல்ல சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.